ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம பார்ட் 2 வீடியோ தான். அந்த பார்ட் 2 லவ் ஸ்டோரி பார்ட் 2. ஆனால் அது லவ் ஸ்டோரியே வராது, அது லிவிங் ஸ்டோரி. அதுதான் டைட்டிலே. நாங்கள் ரெண்டு பேரும் லிவிங் டுகெதரில் இருந்தோம். ஆனால் 3 வருஷம் லிவிங்னோடனே எல்லாரும் தப்பாக யோசிக்க, தனியாக வீடு இருந்தோம் அந்த மாதிரிலாம் இல்லை. சில ஃபேமிலி இஷ்யூவாக ஆகி இவங்க என் கூட நான், எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, தங்கச்சி எல்லோரும் ஒன்றா இருந்தோம். மேரேஜ் ஆன மாதிரி. லிவிங்னா தனியாக கிடையாது, இந்த மாதிரி இருந்தோம். அதுக்கு மேரேஜ்லாம் ஆகல. ஜஸ்ட்டு நாங்கள் இருந்தோம், படிக்கிறதுக்காக நாங்கள் அந்த மாதிரி இருக்கணுன்றதுக்கோசம் நாங்கள் இருந்தோம். மற்றபடி அவசரமாக கல்யாணம்லாம் நாங்கள் பண்ணிக்கல, பொறுமையாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்போ நடந்தது அதெல்லாம் சொல்கிறோம். காலேஜ் முடிச்சு ஒரு 2 மாதம். ஸ்கூல் முடிச்சு காலேஜ் சாரிப்பா ஸ்கூல் முடிச்சு காலேஜ் சேர்ந்து ஒரு 2 months 3 monthsலேயே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஆமாம், எங்களவும் வீட்டில் சப்போர்ட் பண்ணல. கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தோடனே அந்த ஏஜில் என்ன முடிவு எடுக்க தெரியல. ஏதோ ஒன்று எடுக்கணும் அப்படின்றதுக்கோசம் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்தோம். இல்லை, அப்போ எங்கள் ஃபேமிலி சூழ்நிலை 2 வீட்டு சைடுமே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்ததா. அதனால் அந்த வயசில் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸ்டில் இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக தான் இருந்தோம், இன்ன வரைக்கும் சந்தோஷமாக தான் இருக்கோம். அது அது அடுத்தது. ஆனால் அதை ரொம்ப அட்வான்டேஜாக நாங்கள் எடுத்துக்கல. இந்த காலத்தில் இப்போ லவ் பண்ணுறாங்க, லவ் பண்ணி உடனே கல்யாணம் பண்ணுறாங்க, குழந்தை பெற்றுறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. நாங்கள் 3 வருஷம் ஒன்றா இருந்தோம். 3 வருஷம் எந்த தப்பும் பண்ணல. படிப்பு முடிக்கணும் அப்படின்றதுக்கோசம் ரொம்ப மைண்ட் ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் மேரேஜே கல்யாணமாக ஆகினது. அது மேரேஜ் அவசரப்படுத்தி பண்ணல. சரி 3 years இருந்தாச்சு, இதுக்கு மேலேயும் இருந்தால் ஃபேமிலி சர்க்கிள் தப்பாக பேச ஆரம்பிப்பாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான். சரி இப்போவும் நாங்கள் அடுத்த பிளான், அடுத்து படிக்கணும், அடுத்து ஒர்க் போகணும் அப்படின்ற ஒரு இதில் தான் இருக்கோம். ரொம்ப விளையாட்டுத்தனமாக நிறைய பேர் யோசிப்பாங்க, இவங்க என்னடா இப்படிலாம் பேசுகிறாங்களே, இப்படிலாம் சொல்கிறாங்க, இப்படிலாம் எந்த வீட்டில் நடக்கும் அப்படிலாம் நினைப்பீங்க. பட் இங்கே நடந்தது. ஆனால் ப்ராப்பரான வேலை தான், தப்பான வேலை எதுவுமே நடக்கலை. ப்ராப்பராக ஒரு ஃபேமிலி கைடோடு தான் நாங்கள் இருந்தோம். எல்லாமே எங்களை ப்ரொடெக்ட் பண்ணாங்க. எங்களை அந்த டைம் விடலை, ஏதோ பண்ணிட்டு போங்க. ஏன்னா நிறைய வீட்டில் அப்படி தானே பண்ணுறாங்க. ஆமாம், எல்லார் வீட்லேயும் அப்படி தான் இருக்காங்க. அதனால் எங்களை அப்படி விடலை. நாங்கள் அப்படியே எங்களுடைய ஃபஸ்ட் இயர் ஆரம்பித்து அப்படியே ஃபஸ்ட் இயர் காலேஜ் அப்படியே போச்சு. 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் என்ன தான் லவ் பண்ணி தனித்தனி வீட்டில் இருக்கும்போது நிறைய டைம் இருக்கும். ஆனால் ஒரே வீட்டில் இருந்தால் டைமே இல்லை. என்னடா இவன் ஆப்போசிட்டாக சொல்கிறது தானே யோசிக்கிறீங்க. அந்த டைம்லாம் நான் ஷூட்டிங்கு, ஈவெண்ட்டு அப்படி போயிட்டேன். அடுத்து ஒரு ஸ்டெப்பு நாங்கள் மேலே யோசிச்சு ஒன்றுனா பண்ணணும். நான் ஒரு பக்கம் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன், இவங்க ஒரு பக்கம் ஏதாவது ஒரு ஷூட் போகணும், வேலைக்கு போகணும், ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும். படிப்புன்றதை தாண்டி ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு பொண்ணு நம்மளை நம்பி வந்துட்டா, இந்த ஏஜில் வந்திருக்கான்னும் போது கண்டிப்பாக அப்போது அந்த மைண்ட் செட்டில் இருந்தால் அவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு டைமே கிடைக்காது. நாங்கள் வெளியும் போக மாட்டோம், ஊர் சுற்ற மாட்டோம், எதுவுமே கிடையாது. காலேஜ் போவோம், வருவோம், இவங்க ஷூட் கிளம்பிடுவாங்க, நான் வீட்டில் இருப்பேன், படிப்பேன். இப்படிதான். ஆமாம், இப்படியே தான் போயிட்டுருக்கோம். ஆனால் சின்ன சின்ன திருத்தம் இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு டே இவங்க எங்கள் வீட்டுக்கு வரும்போது எப்படின்னா, கரெக்டாக இந்த மந்த்து 28ஆம் தேதி, ஓகேவா, 28ஆம் தேதி இவளோட பர்த்டேக்கு 18 ஆகுது எங்களுக்கு, ஓகேவா. 18 ஆடி 29 28 ப்ராப்ளம், ஓகேவா. இவங்க வீட்டில் எங்கள் வீட்டில் பர்த்டே அன்னைக்கே பிரச்சனை, ஓகேவா. அது ஒரு மறுநாள் ஒரு வாரம் போச்சு. 29ஆம் தேதி என்ன ஆச்சுன்னா, நானும் இவ்வளோ 28ஆம் தேதி ப்ராப்ளம் ஆன உடனே காலையில் ப்ராப்ளம் ஆகுது. நைட்டு நாங்கள் ஒரு பிளான் ஒன்று வந்தது. சரி ஏதாவது ஒரு ஐடியா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், ஒரு படத்துக்கு போனோம், மாயாஜால். மாயாஜால் என்ன பண்ண முடியாது, துல்கர் சர்மா. ஓ, இவ்வளோ பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னு மைண்ட்லேயே எடுத்துக்கிட்டாங்க. சும்மா பரவாயில்ல வா போவோம் அப்படின்ற மாதிரி. சீதாராமன் படம். சீதாராமன் படத்துக்கு பர்த்டே வீட்டிலேருந்து காலேஜ்லேருந்து வீட்டுக்கு போகல. நான் இவங்க வீட்டுக்கு ஃப்ரெஷ் ஆகிட்டு படத்துக்கு போயிட்டோம். யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு, யாருக்குமே தெரியாது. ஆனால் எங்கள் 2 பேருக்கும் தெரியும்.
ஆனால் நாங்கள் வெளியவே காமிச்சிக்கல, கேஷுவலாக போய் படம் பார்த்துட்டு இருந்தோம். இன்டர்வல் வரைக்கும் நார்மலாக போச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த படம் ஓடிட்டு இருக்க கேப்ல வந்து இவங்க வீட்டில் போய் கம்ப்ளைண்ட், ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டு, ஒரு 3 ஸ்டேஷன் கிட்ட கம்ப்ளைண்ட்டு. ஒரு 1 வீக் வந்துட்டு நான் வந்து ஸ்டேஷன்லேயே வாழ்ந்தேன் 1 வீக். ஆமாம், எங்கள் ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே போனாங்க, அவங்க ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே வந்தாங்க. அது நிறைய கவுன்சிலிங்லாம் கொடுத்தாங்க. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணு அந்த மாதிரி இவங்க. அப்படி இல்லை, அந்த வயசில் வந்து என்ன பண்ணணும், ஏன்னா எல்லாரும் எதிர்ப்பாக நிற்கும் போது நமக்கு ஒரு விஷயம் ஆசைப்பட்டுறோம், நம்ம வந்து எல்லாம் என்ன எதிர்த்து நிற்கிறாங்க, நம்ம ப்ராப்பராக தானே போயிட்டுருக்கோம், ஆனால் நம்மளை தப்பாக சொல்கிறாங்களே, அந்த கோபம் வந்து அந்த ஏஜில் வந்து ஒத்துக்காது. நம்ம என்ன தான் வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணாலுமே அந்த கோபம் வந்துருச்சுன்னா கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஆனால் இப்போ வந்து புரியுது நிறைய விஷயம், நம்ம இன்னும் பொறுமையாக இருந்திருக்கணும், நம்ம இன்னும் நிறைய இது பண்ணியிருக்கணும், அது பண்ணியிருக்கணும். பட் முடிஞ்சிருச்சு, இப்போ வந்து எதுவும் பண்ண முடியாது. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் யோசிச்சு ஒன்றுனா பண்ணணும். 1 வீக் வந்துட்டு அந்த ஸ்டேஷனில் இருக்க இன்ஸ்பெக்டரோ இருக்கலாம், இல்லை அந்த கவுன்சிலிங் கொடுக்குற நிறைய பேர் நம்ம மறக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்னமோ இந்த பாட்டு மனப்பாடம் பண்ணி சொல்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க, நான் வெறும் தலையாடிட்டே இருந்தேன். அந்த மாதிரி அவங்க சொல்கிறது எதுவுமே என் காதில் விழலை, சும்மா அப்படியே தலை மட்டும் ஆட்டிட்டு கடைசியில் நான் என்ன சொல்ல வரேனோ அதை தான் நான் சொன்னேன். அந்த மாதிரி ஒரு 1 வீக் போச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப முடியாமல், ஸ்டேஷன்லேயே முடியாமல் தான், ஏன்னா 2 பேரும் வந்து மேஜர், அதனால எதுவுமே பண்ண முடியாது. அப்போ கூட வந்து என்ன ஸ்டேஷன் வர சொல்கிறாங்க, நான் போல, எங்கள் ஃபேமிலி மட்டும் தான் இருக்காங்க. ஏன்னா நாங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்டில் தான் நான் அந்த முடிவே எடுக்கல. மேரேஜ் பண்ணிவிட்டு நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும், அந்த முடிவே நான் எடுக்கல. நான் கொஞ்சம் தனியாக வரணும், ஏன்னா வந்து எல்லாரும் என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நிறைய விஷயம் வந்து தப்பான பையனை சூஸ் பண்ணிட்டா, தப்பாக பண்ணுறான், அந்த பையன் ஒரு தப்பு, இது ஒரு தப்பு அப்படின்னு என்னென்னமோ பண்ணும்போது அது அந்த ஏஜில் ஒத்துக்கவே இல்லை. என்னோட கோவம் எப்படி நான் வெளியே காமிச்சேன்னா, நான் ஒதுங்கியிருக்கேன், எனக்கு நான் நவுந்துடுறேன், தயவுசெய்து நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி மைண்டுக்கு வந்துட்டேன். அதனால் படிக்கணும், அடுத்து படித்து காட்டணுன்ற ஒரு தைரியத்தில் இப்போ டிகிரி முடிச்சிட்டேன். இப்போ வந்து என்னை எவ்வளோ பேர் வந்து என்னை அப்படிலாம் நினச்சாங்களோ, இப்போ நான் வாழ்ந்து காட்டும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு எனக்கு. மற்றவங்க காண்டா வருது, நம்ம இவ்வளோ சந்தோஷமாக ரொம்ப இருக்கோம். சந்தோஷம். ஆனால் நான் வந்துட்டு அப்படி நினைக்கல, சொல்கிறேன், கடவுள் அவங்களுக்கு இதுதான் லைஃப்னு கொடுத்துட்டாரு, ஓகேவா? அதனால வந்து நான் தப்பு சொல்ல. ஆனால் என்னை அப்படி நினச்சாங்களே ஒரு நாள், அவங்களுக்கு நான் வந்து இப்படி இருந்துட்டேன், இந்த பொண்ணு போச்சுப்பா, கல்யாணம் பண்ணிச்சு, குழந்தை பெற்றுக்குச்சு அப்படின்ற அளவுக்கு இல்லாமல் போச்சு, படிச்சுது பாரு, நல்ல வேல்யூ வாங்கிக்கிச்சு, நல்லா அழகாக வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிச்சு அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு நான் இப்போ இருக்கேன்ற போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்கள் உண்மையிலே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக வந்துட்டு ரொம்ப சில சென்சிட்டிவான விஷயத்த ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் லவ் பண்ணாலுமே, இப்போ லவ் பண்ணி இப்போ கல்யாணம் பண்ணுறீங்க, நீங்கள் லவ் பண்ணுற ஸ்டேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வேறு. ஒரே வீட்டில் கல்யாணம் ஆகாமல் ஒரே எல்லாத்துக்குமே காலிலேருந்து இவங்க இருக்காங்கன்னும் போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அது வேறு. அது வந்து வேறு ஃபீல் வந்துட்டு நிறைய தோணும், நம்மளை அறியாமல் நிறைய விஷயம் பண்ணணும்னு தோணும். ஆனால் நாங்கள் எல்லாத்துக்குமே மைண்டு கண்ட்ரோல் இருந்தது எங்களுக்குள்ள. வந்துட்டு இதுதான் நம்ம வந்துட்டோம், இப்போ ஒன்றா தான் அடுத்து லைஃப்பை மூவ் பண்ணிட்டு போகிறோம். நிறைய விஷயத்துக்கு அவசரமாக வந்து பண்ணக்கூடாது, எதுவுமே அவசரப்பட்டோம்னா எதுவுமே கிடைக்காது. அதனால வந்துட்டு இப்போது நமக்கு என்ன சம்பாதிக்கணும், அதுக்கு என்ன தேவை, நம்ம நல்லா படிக்கணும், படித்து முடிச்சு ஒரு டிகிரியை வாங்கிட்டு அடுத்து ஒரு வேலைக்கு போயிட்டு அப்புறமேட்டு நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுதான் எங்களுடைய பிளானாக இருந்தது. அந்த 3 வருஷம் வந்துட்டு எல்லாரும் மூஞ்சிலும் நான் கறியை பூசிட்டேன். ஏன்னா அந்த 3 வருஷம் வந்து எங்களுக்கு இதுதான், அந்த 3 வருஷம் ரொட்டீனே இதுதான் எங்களுக்கு, ஓகேங்களா? எங்களுக்கு வேறு இந்த வெளியில் சுற்றுறது, வெளியில் போகிறது, தேட்டருக்கு போகிறது, எங்கேயுமே போக மாட்டோம். மோஸ்ட்லி அப்பப்போ ஃபேமிலியோட போவோம், மற்றபடி நாங்கள் தனியாக எங்கேயுமே போக மாட்டோம். ஏன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் வரலன்றதோட வந்து நாங்கள் அடுத்த லெவலுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஓகேவா, இப்போது என்னடா இது, இப்போ நான் இப்போ இந்த மாதிரி ஃபேமிலியெலாம் எதிர்த்து நான் கூப்பிட்டு வந்துட்டேன், அவங்க முன்னாடி வந்து இப்போ அவங்கன்னு சொல்லலை, இப்போ யார் முன்னாடியும் வந்து இப்போது நான் இவ்வளோ கூப்பிட்டு வந்துட்டு அசிங்கப்படுத்துகிறோமே, அந்த மாதிரி எந்த இதுவும் யாருக்கிட்டையும் பேச விடக்கூடாதுன்ட்டு நான் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தேன். நம்ம மேலே தப்பு இருந்தால் தான் வந்து நம்மளை ஒருத்தவங்க கேள்வியே கேட்பாங்க, புரியுதுங்களா? இப்போ நம்ம மேலே தப்பே இல்லைன்னு வச்சுக்கேன், அந்த கேள்வி கேட்குற உரிமையை கூட நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு
விஷயம் எங்களுக்குள்ள ஒரு இது. அதுதான் எங்களுக்கு அந்த 3 வருஷத்தில் வந்து அது ஒரு நல்ல பாடம்னு சொல்ல முடியாது, நிறைய லைஃபுக்கு விஷயம் ஒரு அந்த நல்ல 3 ஒரு இயர்ஸ்ல இது. வந்துட்டு நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம். ஆமாம், உண்மையிலே எப்படி இதெல்லாம் வந்து life யாருக்குமே கிடைக்காது. ம். நீங்கள் மேரேஜ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணாலுமே அது உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இந்த லைஃப் வந்து அது இந்த 3 வருஷன்றது நாங்கள் சாகிற வரைக்கும் அதை மறக்காத அந்த 3 வருஷம். ஏன்னா என் ஃபுல் சப்போர்ட், என் பேக் பேன் எல்லாமே என் ஒய்ஃப் தான். ஓகேவா? ஆனா வந்துட்டு நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க இதுங்கெல்லாம் வந்து எப்படி ஆ அப்படின்ற மாதிரி. இதுங்கெல்லாம் வந்து என்ன எவ்வளோ நாள் லவ் பண்ண, எப்படி தான் எத்தனை பார்க்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் யோசிச்சாங்க. ஆனால் எல்லார் மூஞ்சிலும் கறி தான் வந்தது, வேறு எதுவும் இல்லை. ஆனால் வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்கோன்னா அந்த 3 வருஷம் எங்களை புரிஞ்சுக்கிட்ட விதம் தான். நாங்கள் வந்து 7 வருஷம் ஆகுது லவ் பண்ணி. 7 வருஷத்தில் அந்த 4 வருஷம் நாங்கள் வந்து இப்போ 3 வருஷம் 2 வருஷம் ஸ்கூல் படிக்கும்போது இது அந்த ஸ்கூலில் கூட இந்த 3 வருஷம் இந்த லிவிங்கில் இருந்தது வந்து ஒரு உண்மையிலே வந்து நல்ல ஒரு லைஃபுக்கு வந்து நல்ல ஒரு பாடம். எவ்வளோக்கு எவ்வளோ அவளை புரிஞ்சிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நான் அவளை புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு வந்து வெளியில் போயிட்டு வாங்கி கொடுத்து இப்போ ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வந்தால் அவளுக்கு அந்த சந்தோஷம் கிடையாது. இப்படி ஒன்றா உட்காந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசினாலே எல்லாமே முடிஞ்சிடும். காசு வந்து எனக்கு ஒரு விஷயம் கிடையாது. காசு இப்படி வந்து உட்காந்து இன்னைக்கு பேசுறது வரும், தான். நாளைக்கு போகும். அதனால காசு நம்பிலாம் நாங்கள் இல்லை, 2 பேரும் ஜாலியாக பேசினோமா. நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் இவகிட்ட வந்து சிம்பிளாக ஒரு 5 நிமிஷம் அப்படி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அது எதுவுமே இருக்காது. உண்மையிலே சொல்கிறேன். ஏன்னா அந்த 3 வருஷம் வந்து நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஃபேமிலி சைடும் சரி, காசு விஷயத்துலையும் சரி. இப்போ ஒரு தடங்கள் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டினியூஸாக அது வந்துகிட்டே இருக்கும். அது வந்து இப்போ அதுக்கு எல்லாமே எனக்குலாம் ஒரு கட் ஆஃப் ஸ்டேஜில் வந்து ஏன்டா நம்ம இப்படி பண்ணோம், ஏன்டா இப்படி இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு வந்து நிறைய தோணும். அதுக்கு எல்லாமே இவ தான் சொல்யூஷன் கொடுப்பா. அதோட இப்போதைக்கு அப்படி தான் இருக்கும், பார்த்துக்கலாம், எவ்வளோ நாளைக்கு தான் இது, பார்த்துக்கலாம். அந்த பார்த்துக்கலான்ற விஷயம் வந்து இந்த 3 வருஷத்தில் வந்து ரொம்பவே அது அந்த வார்த்தைக்கு வந்து ரொம்ப மதிப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த வார்த்தை. அந்த மாதிரி இந்த 3 வருஷத்துல வந்துட்டு நிறைய வந்துட்டு கஷ்டமும் பட்டிருக்கோம், சந்தோஷமும் பட்டிருக்கோம். ஸோ பாதி ஆமாம், பாதி. ஸோ 2 வருஷம் ஃபஸ்ட் இயரும் செகண்ட் இயரும் அப்படியே பலிக்கிறது. ஃபஸ்ட் இயரும் செகண்ட் இயரும் நல்லா நார்மலாக ஹாப்பியாக சரி இதுக்கப்புறம் இப்படியே லைஃப் வந்துட்டு அடுத்தடுத்து நம்ம ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு விஷயம் நடந்தது. அதை நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம். பாய் பாய்.